டிசம்பர் மந்த் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது நம்ம ஒரு கிறிஸ்மஸ் மந்த்னே சொல்லலாம். சோ எங்க பார்த்தாலும் டிசம்பர் ஸ்டார்ட் பண்ணோடனே எல்லாம் கிளீன் பண்ணிட்டு நம்ம கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். கிறிஸ்மஸ் சொன்னாலே ஸ்டார், சாக்லேட், கிறிஸ்மஸ் ட்ரீ, சாண்டா கிளாஸ், கிஃப்ட்ஸ், மியூசிக், கேரல்னு நமக்கு வந்து நல்ல ஒரு பிரைட்டா இருக்கும் எல்லா வீடுமே. சோ அதே மாதிரி நம்ம லைஃபும் பிரைட்டா இருக்கணும். ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னா, கிறிஸ்மஸ்க்கு நம்ம என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்றோம், என்னென்ன டெக்கரேஷன் பண்றோங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து என்ன பர்ச்சேஸ் பண்ணிருக்கோங்கிறத வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ மாதிரி நான் காட்டுறேன். சோ வாங்க. ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கியிருக்கேன். 7 feet கிறிஸ்மஸ் ட்ரீ. இது நார்மலா வந்து கொஞ்சம் புஷியா இருக்கிறது கேட்டிருந்தேன். அது வந்து ஸ்டாக் வந்து கொஞ்ச நாள் கழிச்சு கொஞ்சம் டைம் எடுக்கும்னு சொன்னாங்க. ஏன்னா இப்ப நிறைய ஸ்டாக் வந்து கொரோனானால வரதில்ல, நார்மல் கிறிஸ்மஸ் ட்ரீ தான் இருக்குன்னு சொன்னாங்க. சோ அது வந்து அதுவே நான் வாங்கியிருக்கேன் இந்த இயர். இது வந்து எனக்கு வந்து 1200 ஆச்சு. பிளஸ் வந்து நமக்கு வந்து கொரியர் பண்ணி கொடுத்திருந்தாங்க 160 rupees. நல்ல டைட்டா பேக் பண்ணிருந்தாங்க. நல்ல உள்ள பேப்பரும் வச்சு கொடுத்திருக்காங்க. அண்ட் இதே ஷாப்ல எனக்கு கொஞ்சம் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் நான் வாங்கினேன். அந்த டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் எனக்கு வந்து கொஞ்சம் சீப்பா இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. சோ நான் அதை வாங்கினேன். எப்பவுமே கிறிஸ்மஸ் ட்ரீயை வந்து நமக்கு வந்து ஃபோல்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. நம்ம தான் அந்த லீவ்ஸ் எல்லாமே எடுத்து விட்டுக்கணும். எந்த அளவுக்கு நம்ம வந்து லீவ்ஸ் வந்து நல்லா எடுத்து விடுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ நல்லா இருக்கும். அண்ட் டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க வந்து லீஃப் வந்து கம்மியான லீவ்ஸா வாங்கிருந்தீங்க அப்படின்னா நிறைய டெக்கரேஷன் ஐட்டம் போடணும். இதுல வந்து ஒரு ஸ்டாண்ட் கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டியான ஸ்டாண்ட் அண்ட் 4 ஸ்க்ரூ கொடுத்திருக்காங்க. இப்போ நம்மளோட கீழே உள்ள லேயர் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எல்லா லீஃப் எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி தான் மேல மேல பண்ணணும். இந்த எல்லா லீஃபையும் எடுத்ததுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லீஃப் வந்து எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி ஒண்ணு ஒண்ணா எடுத்துக்கணும். எடுத்து நல்லா பிரிச்சு விடுங்க. அப்பதான் நமக்கு வந்து லீஃப் வந்து பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி நான் வந்து எல்லா லேயரும் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு நான் ஒரு லேயர் முடிச்சிருக்கேன். இன்னும் ஃபுல் லேயர் நான் முடிக்கல. முடிச்சுட்டு நான் திருப்பி காட்டுறேன். இப்போ 2 லேயர் நான் முடிச்சிருக்கேன். மேல உள்ள லேயரும் மிடில் லேயரும் நான் பினிஷ் பண்ணிட்டேன். இன்னும் லாஸ்ட் லேயர் மட்டும் இருக்குது. லாஸ்ட் லேயரை நான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து ரிமூவ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லா லீவ்ஸையுமே இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம். எடுத்து விட்டுட்டு இது ரொம்ப நேரம் ஆகுது, ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு எடுத்து விட்டுட்டு இருக்கேன். பட் வந்து டைம் ஆனாலும் நீங்க வந்து மெதுவா எடுங்க. நல்லா நீட்டா எடுத்து விடுங்க. அப்பதான் நமக்கு நல்லா இருக்கும். லாஸ்ட் லேயர் நமக்கு முடிஞ்சிச்சு. இனிமே அந்த ஸ்க்ரூ வச்சு நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் ஸ்க்ரூ இருக்கும். நம்ம வந்து 3 சைடும் நம்ம வந்து டைட் பண்ணிக்கலாம். அப்பதான் நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கும். இல்லைன்னா நமக்கு வந்து கீழே விழுந்துரும். சோ நம்ம டைட் பண்ணிடலாம். ஓகே, டைட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஒன்னொன்னா ஃபிக்ஸ் பண்ணலாம். இப்போ வந்து மிடில் லேயர் வந்து ஃபிக்ஸ் பண்றோம். அதெல்லாம் வந்து நம்ம ஜஸ்ட் சும்மா ஃபிக்ஸ் பண்ணா போதும், நின்னுக்கும். அப்புறமா நமக்கு வந்து மேல உள்ள லேயர் நம்ம வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நல்லாவே ஹைட்டா இருக்கு. நமக்கு 7 feetங்கிறதுனால நல்லா இருக்கு. இப்ப உங்களுக்கு காட்டுறேன். ஃபுல்லா நல்லா ஹைட்டா இருக்கு. இன்னமும் வந்து நம்ம வந்து டெக்கரேட் பண்றதுலதான் இருக்கு. நிறைய போட்டாதான் நமக்கு வந்து நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. நான் கொஞ்சம் வந்து மதுரையில இருந்து வாங்கினேன். அண்ட் வந்து கொஞ்சம் வந்து நான் வந்து இவங்க கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கின சேம் ஷாப்ல இருந்தே நான் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் ரேட்டு நல்லா தோணுச்சு. இது வந்து நான் மதுரையில ஆர்டர் பண்ணேன். இந்த மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு ஆப்போசிட் ரோட்லயே நிறைய கடை இருக்கு. பெரிய ட்ரீங்கிறனால பெரிய பெரிய கிஃப்ட் பாக்ஸ் வாங்கியிருந்தேன். அது 80 rupees ஆச்சு. அண்ட் வந்து நான் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து கோல்ட் அண்ட் ரெட் காம்போல வந்து பண்ணணும்னு நினைச்சேன். சோ வந்து அங்க வந்து சில்வர் ஆட் பண்ணிருக்கேன். 2 கோல்ட் பால்ஸ் வாங்கியிருக்கேன். இது வந்து 70 rupees ஆச்சு. அண்ட் இதே மாதிரி ரெட் கலர் வாங்கியிருக்கேன். அதுவும் 70 rupees. ஒரு பாக்ஸ் வந்து 70 rupees ஆச்சு. இந்த மாதிரி 2 வாங்கியிருக்கேன். மோஸ்ட்லி வந்து ரெட் அண்ட் கோல்ட் காம்பினேஷன்ல தான் வர மாதிரி பார்த்திருக்கேன். ஸ்டார்ஸும் அதே மாதிரி ரெட் அண்ட் கோல்ட்ல வாங்கியிருக்கேன். ஒரு இதுல வந்து நமக்கு வந்து 5 கிட்ட இருந்துச்சு.
இது நமக்கு வந்து 70 rupees கிட்ட ஆயிடுச்சு. தென் இந்த பெல் எல்லாமே இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ வாங்கின ஷாப்ல தான் வாங்கினேன், 40 rupees. ஸோ வந்து நான் வந்து இதுல வந்து ஒரு 4 பேக்கெட்டும் ஒரு சில்வர் பேக்கெட் வாங்கினேன். அங்கங்க போட்டா நல்லா இருக்கும்ங்கிற மாதிரி தோணுச்சு. ஸோ வந்து ஒரு சில்வர் பேக்கெட் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா நம்ம ட்ரீல வந்து லைட்டா ஃப்ரூட் இருக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ வந்து 2 ஆப்பிள் பாக்ஸ் வந்து நான் வாங்கியிருந்தேன். ஒன்னு ஒரு பெரிய ஆப்பிள் பாக்ஸ் அண்ட் வந்து இன்னொன்னு ஸ்மால் ஆப்பிள் பாக்ஸ். பெருசு வந்து நமக்கு வந்து 15 வந்துச்சு. இந்த மாதிரி பெல் வந்து ஒரு செயின் மாடல்ல இருந்தது. நமக்கு மேல இருந்து அப்படி கீழே கொண்டு வர மாதிரி இருந்துச்சு. சோ இது வந்து ஒரு 80 rupees ஆச்சு. இது வந்து நான் மதுரையில வாங்கினேன். ஒரு நல்ல குவாலிட்டியா இருந்தது. அந்த மெட்டலும் நல்ல குவாலிட்டியா இருந்துச்சு, நல்ல வெயிட்டாவும் இருந்துச்சு. பட் அதுக்குன்னு ரொம்ப இதா இல்ல. எல்இடி பல்பும் மதுரையில தான் வாங்கினேன். இது வந்து 360 எல்இடி பல்ப் இருக்குது. இதோட பிரைஸ் வந்து 380 ஆச்சு. இதுல வந்து 8 செட் ஆஃப் வந்து மாடல் வந்து இருக்குது. அதுக்கப்புறமா ஸ்டார்ஸ் வாங்கியிருந்தோம். ஸ்டார்ஸ் வந்து ஜஸ்ட் செக் பண்றதுக்காக சும்மா வீட்டுல இருக்க லைட்லயே போட்டோம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர்